ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இளநரையை தடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு 3 பொருட்களே போதுமானது. ஸோ இந்த ஹேர் ஆயில் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக டெய்லியும் தேய்ச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அப்படியே உதிர்ந்துட்டு புது முடி வளர ஆரம்பிக்கும். வளர முடி கருப்பாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு 200 ml செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை, ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை உங்களுக்கு 5 இதழ் செம்பருத்தியாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையும் செம்பருத்தியும் லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 200 ml தேங்காய் எண்ணெயை இதில் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் கரிஞ்சிடக்கூடாது. நம்ம அதில் சேர்க்குற பொருட்கள் கரிஞ்சிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நமக்கு அது ரெடி ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை நல்லா கையை விட்டு ஃபுல்லாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரமே அப்படியே ஃபுல்லாக கலர் மாறி அப்படியே நல்லா முறுமுறுன்னு ஆகி வந்துடுங்க. ஸோ அதுதான் கரெக்டான பதம். சில பேர் எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இது ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட கலர் நல்ல பொன்னிறமாக மாறி வரும். ஸோ அதை பார்த்தே நம்ம கரெக்டாக அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ அது மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அந்த செம்பருத்தியில் கருவேப்பிலையில் இருக்கிற அந்த நீர்ச்சத்தெல்லாம் ஃபுல் இறங்கிட்டு நல்லா ஃபுல்லாக ரெடி ஆயிரும். இந்த எண்ணெயை காய்ச்சிருப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே கரிஞ்ச மாதிரி ஆயிரும். எண்ணெய் வேணால் கலர் கருப்பாகும், ஆனால் அதோட தன்மை உங்களுக்கு நல்லா கிடைக்காது. ஸோ எப்போயுமே அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் அந்த மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணுறப்போ நம்ம செய்யணும். ஸோ அதே மாதிரி எண்ணெய் ரொம்பவும் கரிஞ்சு போகக்கூடாதுங்க. இப்போ கொஞ்சம் ஜலதோஷம் தலைவலிலாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஓமவல்லி இலையை இதில் அப்படியே நசுக்கி போட்டுக்கிறேன். ஓமவல்லி இலையை நம்ம இந்த மாதிரி கசக்கி தேய்க்கிறப்போ நம்ம குளிர்காலத்தில் நைட்டெலாம் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா சில பேருக்கு தலை கின்னு தலை வலிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை வராது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டுக்குவேன். சில பேர் எண்ணெய் காய்ச்சல் ரொம்ப கருப்பாக இருந்தால் தான் அதோட ஃபுல் நமக்கு முடியும் நல்லா கருப்பாக வரும்னு நினச்சிக்குவாங்க. ஸோ ஆனால் எங்கள் அம்மாச்சி அவங்க சொன்ன பக்குவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சிறப்போ ரொம்பவும் அந்த சேர்க்குற அந்த இன்க்ரீடியன்ஸ் கருப்பாகிடக்கூடாது. லைட்டாக அதோட பச்சை தன்மை இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா முருகி வரணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கையில் நீங்கள் தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஆறுன பிறகு வெளியே எடுத்து தொட்டு பாருங்கள். நல்லா கருவேப்பிலை கிறிஸ்பி ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக்கானாலே ரெடி ஆயிரும். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தட்டில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி லைட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தாங்க அதோட மருத்துவ குணங்கள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ரொம்ப கருக விட்டு ஒரு மாதிரி எண்ணெய் கருப்பாயிருச்சுன்னா அதோட பலன்கள் உங்களுக்கு பாதி இது வேஸ்ட் ஆயிரும். இந்த எண்ணெயை விடாமல் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான இதிலே அவ்வளோ பலன்கள் கிடைக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி கொஞ்சம் மூளை தேய்க்கலாம். இல்லைனா தலை குளிக்க போகிறீங்கன்னா முதல் நாள் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். எப்பவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மெத்தட்லேயே அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்தால் அது போயிடும். அந்த இரும்பு சட்டிலே ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம தலைக்கு ஹேர் மாஸ்க்லாம் போடுறப்போ அதோட சேர்த்து அரைச்சது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெயை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த வெள்ளை முடி அப்படியே உதிர்ந்துட்டு புது முடி கலர் அப்படியே நல்லா கருப்பாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சாப்பாட்டில் டெய்லி ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் கருவேப்பிலை துவையல், அப்புறம் நெல்லிக்காய் அது மாதிரி சாப்பாட்லேயும் சேர்த்துக்கிறப்போ நல்லாவே குயிக்காக ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.